சிவநாராயணி வந்து அது ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தாலே சரணாகதி பண்ணலாம். இப்படி ஆனால் எந்தெந்த சாக்கையில் எப்படி இருக்கும் பாஞ்சராத்திரத்தில் சொல்லிருக்க ஞாச வித்தியில் பரமாத்மா தியானம் பண்ணுறதே வேறு. அங்கே வியூகரூபமான மட்டும் சரணாகதி பண்ணி அது வியூகத்துலேருந்து வியூகத்தை அடைஞ்சு வியூகத்துலேருந்து பரவாசகிட்ட போகிறதுன்னு அங்கே சொல்கிறதானே அது உபாசன கல்வி இருக்கிறா போல பாஞ்சராத்திரிகாலி சொல்கிறதான சரணாகத்திலையும் ரூபபேதங்கள் வேறு. ரூபன பரமாத்மா இப்படி தியானம் பண்ணி சரணாகதி பண்ணி சொல்லிருக்கு. அதில் மந்திர பேதங்கள், ரூபபேதங்கள், திவ்யமங்கல விக்கிரகங்கள் இதெல்லாம் வேறையாக இருக்கிறதுனால ஞாச வித்தியிலையும் அநேக பேதங்கள் உண்டு. அதில் யாராருக்கு எந்தெந்த சாக்கையில் அதிகாரம் இருக்கோ அந்த அவாய்ட் பண்ணலாம். நமஸ்காரம் வாச்சிகம் மானசம் காய்கம் என்று பிரிந்தாற் போலே பிரபத்திலும் ஓரொன்றை முன்னிட்டு விபாகங்கள் சொல்லப்பட்டது. அதனால இப்போ பிரணாம் நமஸ்காரம் இருக்கோ இல்லையோ, நமஸ்காரத்தை வாச்சிக்கும் என்றும் மானசம் என்றும் காய்க்கும் என்றும் பிரித்து சொல்கிறோம். நமஸ்காரம்ன்றது என்னன்னா, நாம் சேஷபூதன் எம்பெருமான் சேஷி, நாம் ஒருத்தனை சேவிச்சோமானாக்க இதெல்லாம் என்ன ஏற்படுதுன்னு கேட்டால் நமக்கு அவர் சேஷி, அவருக்கு நான் தாசன். ஸ்வனிஷ்ட சேஷத்தா நிரூபிக்க சேஷித்வாஷேகா சஹா. நான் யாருக்கு சேஷபூத்தன்னு காட்டுறது சேவிக்கிறதுனால. நாம் யாரை சேவிக்கிறோமோ அவன் என்ன பண்ணுறான், தனக்கு அவன் சேஷி என்பதை நமஸ்காரனிஷ்ட நமஸ்காரஸ்ச சேஷிதா நிரூபித்த சேஷத்துவ அனுசந்தானம். அவருக்கு தான் சேஷபூத்தத்தை அனுசந்தானம் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நமஸ்காரம்ன்றது. அது வாச்சிக்கும், அது வந்து ஞான ரூபந்தான். ஆனாலும் அது வாச்சிக்கும் என்றும் மானசம் என்றும் காய்க்கும் என்றும் சொல்கிறோம். அதாவது அவன் நமக்கு எஜமானும் நமக்கு நம்ம சேஷபூத்தம் எண்ணம் இருந்ததுன்னா மனசால் ஏற்றது மட்டும் இல்லாமல் உடனே நமகான்னு சொல்லுவான். நமஸ்காரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், அவன் எஜமானும் நமக்கு மேற்பட்டு தான் சேஷத்துவ அனுசந்தானம். இந்த சேஷத்துவ அனுசந்தானம் என்பது மானசம் தானே. இது சரீரத்தால் பண்ணுறா நமஸ்காரம், வாக்குனால பண்ணுறதா நமஸ்காரம் அப்படின்னு மூணா எப்படி பிரிக்கலான்னார். அனுசந்தானத்தோடு நின்றுட்டா அது மானசம். அனுசந்தானத்தினுடைய பரிவாகமாக நமகான்னு சப்தத்தை உச்சாரணம் பண்ணானே ஆனால் அது வாச்சிக்கும். அத்தோடு இருக்காவது உடம்பு என்னமோ பண்ணுறது, விழுந்து சேவிச்சாதான் உடம்பு தரிக்கணும், விழுந்து சேவிக்கிறான். இதெல்லாம் எதனுடைய பரிணாமம், அந்த மானசமான நமஸ்காரத்தினுடைய பரிணாமங்கள். அதனால் என்றும் என்றும் காய்க்கும் என்று பிரித்தாற் போல பிரபத்தியிலும் ஓரொன்றை முன்னிட்டு இவ்பாகங்கள் சொல்லப்பட்டது. பிரபத்தியில் அந்த மாதிரி உண்டு. அதாவது மானசம்ன்றது என்ன அப்படின்னா, அந்த ஸ்வனிஷ்டி இருக்கோ இல்லையோ, ஸ்வனிஷ்டியை மானசம் என்றதாக சொல்லுவார். அதாவது ஸ்வனிஷ்டியில் வந்து பரசவர்ப்பண துவயோச்சாரண பிரணிபதன ரூபமான மானச காய்கள். அதாவது ஸ்வனிஷ்டியில் கர்ணமந்திரத்தை உச்சாரணம் பண்ணி பரசவர்ப்பணத்தை பிரதானீகரித்தோம். அதாவது ஸ்வனிஷ்டியில் கர்ணமந்திரத்தை உச்சாரணம் பண்ணி பரசவர்ப்பணத்தை பிரதானமாக வைப்பார். பரசவர்ப்பணம்னாக்க இத்த பஷாத் அஸ்மத் எதன நிரபேட்சேன பவதா சமர்த்தியோசு அர்த்தா இது மதி விசேஷம் தருவது. அதாவது உபாயாந்த இந்த பரத்தை ஏற்றுக்கணும்னு அர்த்தம் என்னன்னா, இதற்கு மேல் நான் எந்த பிரயத்தனம் பண்ண மாட்டேன், என்னுடைய பிரயத்தனத்தை அபேட்சாமல் நீயே மோட்சத்தை தர வேண்டும் என்றதான ஒரு எண்ணத்துக்கு தான் பரசவர்ப்பணம் பேர். இது ஞானம். இதுதான் பிரதானமாக இருக்கும். ஸ்வனிஷ்டியில் துவயத்தை உச்சாரணம் பண்ணிட்டு பரசவர்ப்பணத்தை பண்ணுவான். இது பண்ணுற போது இதுதான் வந்து மானசம், இது பிரதானம். வந்து ஆச்சாரிஷ்டில் வரைச்சே பரசவர்ப்பணத்தை பண்ணிட்டு துவயத்தை வாயால் சொல்லுவான். இது வாச்சிகம். அந்த மாதிரியாக மானச வாச்சிகம். ஸ்வனிஷ்டையில் கர்ணமந்திரோச்சாரண பூர்வக பரசவர்ப்பணத்தை பிரதானீகரித்தும் பரசவர்ப்பண பூர்வகமான துவயோச்சாரண ரூப வாச்சிக பிரபத்தி. இது வாச்சிக பிரபத்தின்னா அதாவது உக்தினிஷ்டை. உக்தினிஷ்டையில் பரசவர்ப்பணத்தை பண்ணிட்டு பரசவர்ப்பணம் அங்கே சொல்லச்சே கர்ணமந்திர உச்சாரண பூர்வக பரசவர்ப்பணம். அந்த விசேஷ பாவத்துலாம் வித்தியாசம். ஸ்வனிஷ்டியில் வரைச்சே பரசவர்ப்பணம் கடைசியில் இருக்கும், அதான் பிரதானமாக இருக்கும். துவயத்து ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணபூதே சிவதே நாராயணாய நமஹ அது மோக்ஷார்த்தா பரஹா தவைவா அப்படின்னு அனுசந்தானம் பிற்பாடு, உச்சாரணம் முன்னாடி. அதில் அந்த அனுசந்தானம் என்பது மானசமான வியாபாரமாக இருக்குதான், அது பிரதானமாக இருக்கிறதோ இல்லையோ, அது மானசம்னு பேர். உச்சாரணம்ன்றது அப்பிரதானமாக இருக்குது. அப்புறம் வாச்சிகமான பிரபத்தியில் எதுன்னா பரசவர்ப்பணத்தை பண்ணிட்டு ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணபூதே சிவதே இது உக்தினிஷ்டை. அதுக்கப்புறம் காய்க்குமான நமஸ்காரம் என்னதுன்னா, அது ஆச்சாரியம் பண்ணுறதான ஆச்சாரிஷ்டம் இருக்கோ இல்லையோ, அது சொல்கிறாரு. பரசவர்ப்பணம் துவயோச்சாரணம் வாச்சிக பிரதி பிரசாத ஜன்ம துவயோச்சாரணத்தை பிரதானீகரித்தம்.
பரசோர்ಪಣ ಪೂರ್ವಕ ಪ್ರಣಿಪತನ ರೂಪ ಕಾಯಿಕ ಪ್ರವೃತ್ತಿ பிரசாத ஜனக பிரணிபத்தனாதி ரூப காரிக வியாபாரம். பரசோர்ப்பணத்தை பண்ணிட்டு ஆச்சாரம் பரதத்தை பண்ணுவான், நீ உங்களுக்கு வந்து சேவை செஞ்சுருக்கோம். பரசோர்ப்பண பூர்வமாக பரசோர்ப்பணத்தை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சேவிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு காய்க பிரபத்தின்னு பேர். இது அந்த மாதிரி விபாகங்கள்லாம் வந்து சேரும். நமஸ்காரம் வாச்சிகம் மானசம் காய்கம் என்று பிரிந்தாற் போல பிரபத்திலும் ஓரொன்றை முன்னிட்டு விபாகங்கள் சொல்லப்பட்டது. இவ மூன்றும் பொருந்தின போது பூர்ண நமஸ்காரமானார் போல பூர்ண பிரபத்தியாக கிடவது என்றவர்கள் பாசனங்களுக்கும் வாச்சிக காய்கங்களான வியாபார விசேஷங்கள் பரிவாகமாகும்படியான மானச பிரபத்துடைய பூர்த்தியிலே தாத்பரியமாக கிடவது. அது மாதிரி சொன்னார். அப்போதான வாச்சிக பிரபத்தி, மானச பிரபத்தி, காய்க பிரபத்தின்னு சொல்றோமோ இல்லையா? இப்ப நமஸ்காரத்துல வாச்சிகம், மானசம், காய்கம்னு சொல்றோம். அது மூணு சேர்ந்தான் பூர்ண நமஸ்காரம். வெறும் மனசில் மட்டும் அவர் நமக்கு சேஷி இருந்தா நினைச்சுன்னு சொன்ன இருந்தா போறாது, நமகான்னு சப்தம் சொல்லணும், அதோடு இருந்தா போறாது, விழுந்து சேவிக்கணும். இது மூணு சேர்ந்ததான் நமஸ்காரம் பூர்ணமாகுது. அதே போல் இந்த பிரபத்திலையும் அந்த பரசோர்ப்பணத்தை பண்ணிட்டு துவயத்தை உச்சாரணம் பண்ணி பரசோர்ப்பணத்தை அனுசந்திக்கணும், பரசோர்ப்பணத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் அனுசந்தானம் பரசோர்ப்பணத்தை பண்ணிட்டு அப்புறம் துவயத்தை உச்சாரணம் பண்ணணும். பரசோர்ப்பணம் போனாலும் நமஸ்காரங்கள் பண்ணணும். அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தனித்தனி உபாயம். ஸ்வனிஷ்ட சுதந்திரமான உபாயம், ஆச்சாரிஷ்டையும் சுதந்திரமான உபாயம், உக்தினிஷ்டையும் தனி உபாயம். நமஸ்காரத்துல வாச்சிகமான நமஸ்காரம் தனி கிடையாது, பூர்ண நமஸ்காரத்துல சேராது. மூணு சேர்ந்ததான் பூர்ணமாகுது. பிரபத்தில மூணு சேர வேண்டாம். இதெல்லாம் ஒன்னொன்னே மோட்சம் கொடுக்குது. அதனால நமஸ்காரத்தை உதாரணம் காண்பிச்சா அது மூணு சேர்ந்தா காய்க நமஸ்காரம், வாச்சிக நமஸ்காரம், மானச நமஸ்காரம், இது மூணு சேர்ந்தா அது எப்படி பூர்ண நமஸ்காரம் ஆகுதோ அதே போல இந்த மூணு பிரபத்தியும் சேர்ந்தாதான் பூர்ண பிரபத்தியாக ஆகும். சொன்னா வெறும் உத்திஷ்டான பிரயோகம் இல்லை, வெறும் ஆச்சாரத்தை பண்ணாலும் பிரயோகம் இல்லை, வெறும் சுவரட்டை பண்ணாலும் பிரயோகம் இல்லை. சுவரட்டி பண்ணி உக்தினட்டியும் பண்ணி ஆச்சாரட்டையும் பண்ணணும்னு ஏற்படுறதுன்னு கேட்டேன். அந்த மாதிரி உதாரணம் இல்லைங்க. மானச பிரபத்தி வந்தா அது மூணு வரும். மானச பிரபத்தி பண்ற போது இந்த மாதிரி அதனுடைய பரிவாகமாக இதுக்கெல்லாம் வரும்னு சொல்றதா ஞாபகம் பண்ணாரே தவிர இது ஒவ்வொருத்தரும் பிரதானமாக விட்டு ஒவ்வொன்றுலையுமே மூணு மூணு இருக்கும். அதுல ஒரு அம்சத்தை பிரதானமாக வச்சுன்னு சொல்ற. அதனால மானச பிரபத்தியில ஒன்று பண்ணவனாக்க அதனுடைய பரிவாக ரூபமாக. இப்படியானால் பிரபத்தியிலேயே ஏகைக புரஸ்காரத்தாலே திரேசா விபாகம் கூடுமோ? இது மூன்றும் புரிந்த போது பூர்ண நமஸ்காரமானார் போல பூர்ண பிரபத்தியாக கலவது என்ற அபியுக்த ஸ்ரீசூக்தியில் மானசாதி வியாபார திரய சமுச்சிய ரூபமாயும் பூர்வோக்த வாச்சிகாதி திரய தோன்றவில்லையோ என்ன அருளி செய்கிறார். இவை மூன்றும் வித்தியாதினார். இவை மூன்றும் மானச வாச்சிக காய்க வியாபாரங்கள் மூன்றும் பொருந்தின போது பரஸ்பரம் சேர்ந்த போது இதற்கு பூர்ண பிரபத்தியாவது என்றவர்கள் பாசுரங்களுக்கும் என்ற அபியுக்தர்கள் சொல்லும் வார்த்தைக்கும் வாச்சிக காய்கங்களான வியாபார விசேஷங்கள் பரிவாகமாம்படியாக ஸ்துதி நமஸ்கார ரூபங்களான வாச்சிக காய்க வியாபார விசேஷங்கள் தடுக்க முடியாத காரியமாம்படியான மானச பிரபத்தினுடைய, அதாவது முன்பு சொன்ன மூன்றில் ஒன்றான மானச பிரபத்தினுடைய பூர்த்தியிலே தாத்பரியமாக கிடவது. அதாவது என்ன முடிஞ்சதுன்னு கேட்டால், முன் சொன்ன மானச பிரபத்தியே ஒருவனுக்கு ஸ்துதி நமஸ்காராதி ரூபமான வாக்காய வியாபாரங்களோடு சேர்ந்தால் அதுவே பூர்ண மானச பிரபத்தியாக கிடவது என்று தாத்பரியமே ஒழிய வாச்சிக காய்க வியாபார ரூப பிரபத்திகள் சேர்ந்தால் பூர்ண பிரபத்தி என்று தாத்பரியம் அன்று. என்ன ஒரு ஆபத்து வந்ததுன்னு கேட்டால், நமஸ்காரத்துல வாச்சிகம் காய்கம் மானசம் மூணு சேர்ந்தாதான் நமஸ்காரமா இருக்கு இல்லையா? அதே போல பிரபத்தியிலையும் வாச்சிக பிரபத்தி, காய்க பிரபத்தி, மானச பிரபத்தின்னு சொல்லிட்டேன், வாச்சிக பிரபத்தின்னு உத்திரிட்டேன், காய்க பிரபத்தின்னு ஆச்சாரிட்டேன். இது மூணு சேர்ந்தாதான் பூர்ணமா பிரபத்தி ஆறுதுன்னு சொன்னாங்க. இது தனித்தனியா பிரபத்தி பூர்ணோபாயமாக இல்லாத போயிடுதுன்னு அவ சொல்றதுலேருந்து ஏற்படுறது. அது மூன்று சேர்ந்தால்தான் பூர்ண பிரபத்தியாக கிடவுதுன்னு சொல்றது தாத்பரியம் அப்படின்னு ஏற்படுறது. அது அப்படி தாத்பரியம் இல்லை. இந்த பிரபத்தி மூணு சேரணும் இல்லை. மானச பிரபத்தி பண்ற போது வாச்சிகமான ஒரு நமஸ்காரமும் மானசமான நமஸ்காரம் அதில் கூட பரிவாகமாக வந்து சேரும் தான் சொல்ல வந்தாரு தவிர இந்த பிரபத்தி அதில் சேர்க்கவே இல்லை. அதாவது வியாபார விசேஷங்கள் பரிவாக ஸ்துதி நமஸ்காராதி ரூபங்களான மானசமான சரணாதி பண்ணால் வெறும் இருக்கு தோணாது. உடனே பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ண தோணும், பிரணாமங்கள் பண்ண தோணும். அது ஸ்துதின்றது மானச வியாபாரம், ஸ்துதின்றது வாயால் சொல்றது, நமஸ்காரன்றது சரீரத்தினால பண்ணக்கூடியது. அது மானச பிரபத்தி பண்ற போது பெருமாளை வாயால ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சரீரத்தினால சேவிச்சுட்டு மானச பிரபத்தி பண்றான். அதில் அந்த மானச பிரபத்தின்னு ஸ்வனிஷ்டை சொல்றோமே, ஸ்வனிஷ்டில எது சேர்றது? வாய்க்கு காட்சிக்கு பிரபத்தி சேரல. வாய்ச்சிகமான வியாபாரங்கள் அதாவது ஸ்தோத்திரங்கள், காய்கமான வியாபாரங்கள் நமஸ்காரத்தில் சேரல. அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக உபாயம்.
வியாபார விஷயங்கள் பரிபாகமாம்படியான மானச பிரபத்தியுடைய பூர்த்தியிலே தாத்பரியமாக கிடவது. யதாதிகாரம் இவையெல்லாம் பலப்பிரதங்கள் என்னும் முன்பே சொன்னோம். ஏன் அதாவது இந்த மாதிரி அந்தந்த அனுஷ்டாதாக்களுக்கு இந்த பக்தியோ சுதந்திர பிரபத்தி நிஷ்டை, இது அங்க பிரபத்தி நிஷ்டை, இதுகள்லாம் அந்தந்த பரிபூர்ண அதிகாரிகள் செய்யும் போது அவளுக்கு பலப்பிரதமாகும் என்ற விஷயத்தை முன்பே சொன்னோம். அதாவது என்ன அதிகாரம்னா அதிகாரி விபாகாதிகாரத்தில் அந்த மாதிரி அந்த சொன்னோம். இத்தியாதினா அவோச்சாமே யதாதிகாரம்ன்றது இவரோட யோகிதா முன்பேனா இந்த அதிகாரத்தில் ஆரம்பத்திலேயே அந்த ஸ்நானங்கள் துல்லிய பலங்களாக ஸ்நானங்கள் விகல்பிதமான போல பிரபத்தின் முகபேதங்கள் ஆரம்பிச்சு சொல்றோமோ இல்லையோ அதில் கீழே சொல்லுவோம். அதில் இந்த பக்தி பிரபத்தியில் உத்திஷ்டியும் தனியாக பலம் சாதிக்கும், ஸ்வனிஷ்டியும் தனியாக பலம் கொடுக்கும், ஆச்சாரிஷ்டியும் தனியாக பலம் கொடுக்கும். இது மூணு ஒன்று சேர்ந்தால்தான் பலம் கொடுக்கும் நிர்பந்தம் இல்லை என்ற விஷயத்தை கீழே நாம் சொல்றோம். அபியுக்தன்னு பேர் போடணும். அதில் ஏதாவது சுவாமி சாட்சிக்கிறேன் அபியுக்தர்னு பொதுவாக தான் போட்டிருக்கோம். என்றவர்கள் பாசுரம் தான் இருக்கீங்க. காய்கள் வந்து தேவச்சாரண பிரசாரம் வந்து பிழை சொல்லப்படுறதாக சொல்லாலும் காய்க்கு பிரசாரத்தை பற்றி சொல்லாமையாலே அது இல்லையே ஆச்சாரம் சொல்லப்படுது. அது பேர் போடல. நின்ற நிலைக்குற நிற்கும் கருமம் நேர்மதியால் நந்தன நாடி ஞானமும் நல்கும் உட்கண்ணுடைய ஒன்றிய பக்தியும் ஒன்றுமில்லை ஆறும் அறிந்த வந்தனரே. ஆறும் அறிந்தவர் அந்தனரே. அந்தனர்கள் பிராமணர்கள் அவர்கள் ஆறும் அறிந்தவர். அதாவது ஆறுன்னு உபாயம், ஆறு பயன் மேலும் ஆறு உபாயத்தை அறிந்தவர்கள். அவ என்னன்னா நின்ற நிலைக்குற நிற்கும் கருமமும் அவர்களுடைய அதிகாரத்துக்கு இருந்தால கர்மயோகமானது ஏற்படுது. நின்ற நிலைக்குற இந்த சேத்தனம் ஸ்திரமாக நிற்கிறதான ஸ்திதிக்கு பொருத்தமா யோக்கியமா இருக்க முடியாது கர்மயோகம். அதாவது பிரகிருதி சம்பத்துகளுக்கு அனுஷ்டிக்க நின்ற நிலைக்கு உர கர்மயோகம் சொல்லி கர்மா பண்றோம் இல்லையோ, இவருக்கு கர்மா பண்றது ரொம்ப சுலபம். கை காலாட்டு இவன் லௌகிகமான கர்மாக்களை பண்ணி வழக்கமா இருக்கும் இல்லையோ, லௌகிகமான கர்மாவை பண்ணி வழக்கமா இருக்கும்போது கொஞ்சம் வைதிகமான கர்மாவை பண்ணி சொல்லுவோம். அதில் கை காலுக்கு வேலை செய்து வழக்கம், அந்த வேலையை மாத்திரமே தவிர கை கால் கொண்டு தான் செய்யணும் இல்லையா. திடீர்னு இவன் இந்த ஊர்ல அந்த ஊருக்கு அடிக்கடி போயிட்டு இருப்பான். அங்கே ஏண்டா போற பெருமாளை பிரதர்ஷனம் பண்றான்றான். இவன் வச்சு அந்த காலுக்கு வேலை என்னன்னா அனாவசியமா தேட்டர் கிட்டர் அங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கணும். அந்த காலை திருப்பி பெருமாள் கோவில் சுத்திக்கிட்டே பண்றோம். அது வந்து காலுக்கு நடக்கிறதுன்ற வியாபாரம் ஏற்கனவே பண்ணது தானே, அதில் விஷயத்தை மாத்திரம். அதனால இவனுக்கு சஜாத்தியமான கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுன்னு சொன்னா அதான் நின்ற நிலைக்கு உரை பக்தர்களா இருக்கிறவர்கள் கர்மாவை பண்ணி வழக்கமாக போட்டதுனால இந்த கர்மயோகம் பண்றது அவளுக்கு ரொம்ப சுலபம். ஓடி ஆடி வேலை செய்யணும் உட்காந்து தியானம் பண்றானாக்க சட்டுன்னு மனசு கொடுங்க இல்லையா. அதனால அவங்களுக்கு சுலபமா இருக்கக்கூடியது அந்த நின்ற நிலைக்கு உரை. நின்றதுல பக்தர்களா இருக்க முடியாத நிலைக்கு சேத்தன ஸ்திரமாக நின்ற உரை. அதாவது கர்மயோகம் பிரகிருதி சம்பத்துக்கு அனுஷ்டித லௌகிக கர்ம சஜாத்தியமாகையாலே சுகரமாயும் அப்பிரமாதமாயும் இருக்கிற கர்மயோகத்தை என்றது. அது நின்ற நிலைக்குற நிற்கும் கரும் அதாவது சுலபமாக அனுஷ்டிக்கக்கூடிய கர்மயோகம். நகி क्षणमपि जातु तिष्ठत् अकर्म कृतं शृणोति नहि कश्चित् क्षणमपि जातु तिष्ठति अकर्म कृत. இவன் அகர்ம கிருத்து கர்மாவை பண்ணாமல் ஒரு க்ஷணமும் இருக்க மாட்டான். இந்த குரங்கு கட்டி போட்டு வச்சா கூட அது கட்டி வைத்த குரங்கு போல குரங்கு கட்ட வைத்துட்டா மரத்துக்கு மரம் தாவும். அந்த மாதிரி இந்த பக்தர் இருக்கிறவன் இதாக கர்மாவை பண்ணி வழக்கமாக போட்டதுனால கர்மயோகம் பண்ணுறதுன்னா ரொம்ப சுலபமாக. அதில் நின்ற நிலைக்குற நிற்கும் கருமம் நேர்மதியால் நேர்மதின்றதுன்னா சூக்ஷ்மமான புத்தியாலே ஞான யோகத்தாலேன்னு சொல்லுவோம். அந்த அந்த நேர்மதியா நந்தன நாடிய ஞானமும் அப்படி நல்லதுன்னு ஞான யோகத்தை நேர்மதியால் நந்தன நாடிய. இதனால் ஏதாவது சூக்ஷ்ம புத்தி இல்லாதவனே யோகத்வாரா ஆத்மாவலோகன சாதன கர்மயோகத்திற்கு அதிகாரி. அதாவது சூக்ஷ்மமான புத்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறது சாமர்த்தியம் உள்ளவன். நேர்மதியால் சூக்ஷ்மமான புத்தியாலே
துஷ்கர ஞான யோகத்தையும் நிற்பிரமாதமாக நிர்வகிக்க வல்ல சூக்ஷ்ம புத்தியால் என்றபடி. ஏன் அந்த கர்ம ஞான யோகானுஷ்டானம் பண்ணுறதுக்கு சூக்ஷ்மமான புத்தி வேணும். ஏன்னா இது கர்மாவை போல பெருமாள் திருவாராயணம் பண்ணுறது ரொம்ப சுலபம். ஏன்னா மனசில் ஏதாவது நினச்சிருந்தா கூட எனக்கு கை வழக்கமாக ஆக்கி பார்த்துக்கிட்டு சவரித்து வேலை செய்யணும். உட்காந்து 10 மணி தியானம் பண்ணுறதுன்னா அது முடியாது. அதனால் கர்மாக்களை பண்ணி வழக்கம் அனுசந்தானம் பண்ணுறதுன்னா வேத பாரணம் பண்ணுறோம், தூங்கிட்டே வேத பாரணம் பண்ணிட்டு ஏன்னா சொல்லி வாக்கு வழக்கமாக போட்டதுனால எல்லாம் கர்மயோகத்தில் செஞ்சு அவளே எல்லாத்துக்கும் பெருமாள் தியானம் வேதத்தில் பெருமாள் எப்படி சொல்லுவோம், இப்போ தியானம் பண்ணுன்னா அதுக்கு இல்லையா. அதுக்காக அந்த ஞான யோகம் பண்ணுறதுக்கு சூக்ஷ்மமான புத்தியானது வேணும். அது நேர்மதியால் நந்தன நாடிய ஞானமும் அப்படிப்பட்ட அந்த புத்தி யோக ஞான யோகத்தினாலே இதனால் ஏதாவது சூக்ஷ்ம புத்தி இல்லாதவனே அந்த யோகத்வாரா ஆத்மாவலோக சாதன கர்மயோகத்துக்கு அதிகாரி. அதனால் இந்த ஞான யோகம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இல்லாதவன் கர்மயோகத்தையே பண்ணி யோகத்தை பண்ணி ஆத்மாவலோகத்தை அடையலாம். அது உள்ளவர் ஞான யோகத்தை உண்டு. நந்தன நாடிய ஞானம் அப்படி நல்லதுக்கு தேடப்படும் ஞான யோகத்தையும் கர்மயோகம் அபியஸ்த சஜாத்தியமாகையாலே சுகரமாய் நிஷ்பிரமாதமாக இருக்கையால் அது விஜாத்திய வியாபாரமாகையாலே ஆத்மாவலோகனத்திற்கு விவகித்தம். அதை காட்டிலும் கர்மயோகம் ரொம்ப அந்தரங்கமாக இருக்குது. நேர்மதியால் நந்தன நாடு ஞானமும் நல்கும் உட்கண்ணுடையார். நல்குன்னு ஸ்நேகம் பண்ணிடுது, அதாவது ஸ்வஸ்வரூபத்தில் உண்டான ஆசை அது கூட ஆத்மாவலோகனம். இப்போ இருந்தாலும் கேடு சொன்னார் இல்லையோ, அந்த மாதிரி ஆத்மாவலோகனத்தை கர்மயோகத்தை பண்ணி ஞான யோகத்தை பண்ணி யோகம் அதுக்கப்புறம் ஆத்மாவலோகனம் பெற்றவர்களே அந்த நல்கு உட்கண்ணு ஆத்மா உள்ள கண்ணுன்னா பிரத்யேகாத்மா அனுபவம் சொல்றோம் இல்லையோ, அது பிரத்யேகன்னு சொல்றோம். இந்த கண்ணெல்லாம் வெளியில போகாத உள்ளேயே திருப்பினா ஆத்மாவலோகமானது உண்டாது. அதில் உட்கண்ணுடையார் அப்படிப்பட்ட அதாவது கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி யோகம் கை ஆத்மாவலோகனம் பிறந்தவர்கள் இருக்காளே அவர்கள் ஒன்றிய பக்தியும் அவர்கள் அனுஷ்டிக்கதான் பக்தி யோகம். தியான அவிபாகேன ஸ்வீகரித்து நிறுத்தி, அதாவது தான் வேற தியானம் வேற இல்லாமல் தான் தியானத்தோடய ஒன்றி போயிடுறாவ. ஏன் அப்படி அந்த உபாசனத்தையே பரம போக்கியமாக வச்சுருந்து அப்படியே ஒன்றிய பக்தியும். அப்படி பக்தி என்ன? ஒன்றுமில்லா விரைவாக்கு அருளால் அன்று பயன் தரும் ஆறும். இது ஒரு உபாயம். இன்னொரு உபாயம் என்னன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லாத அகிஞ்சனாள் அவர்களுக்கும் சீக்கிரம் பலம் கொடுக்க முடியாது பண்ணக்கூடியது பிரபத்தி. ஒன்றிய பக்தியும் ஒன்றுமில்லா விரைவார்க்கு. ஒன்றுமில்லானா புகழொன்று இல்லா அடியேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கர்மயோகாவில் ஒன்றுமே இல்லாத சாத்து வேதின்றாப்புல ஒன்றுமே இல்லாத அகிஞ்சன்களா இருந்து விரைவார்க்கு மோட்சத்துக்கு வந்து ஆசையானது தீவிர சம்பேகம் உடையாதுன்னு கிடைச்சோம் இல்லையோ. மோட்சத்தில் தடுக்க முடியாத ஆசை நிறைய இருக்கு. ஆனால் அதுக்கு வீட்டுமா இருக்குன்னா கர்மயோகம் ஞான யோகம் யோகம் ஆத்மா யோகம் ஒன்றுமே இல்லாத பக்தி யோகம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு அருளால் அன்று பயன் தரும். ஏன் அன்றுன்னு அப்பவே அவன் ஈஸ்வர பிரசாதத்தை உண்டு பண்ணி இவன் போலின காலத்திலே பலன் கொடுக்கக்கூடியதா பண்ணுறது பிரபத்தி. அன்றுன்னு அன்றே பயன் தரும் ஆறும் அந்த பலன் கொடுக்கக்கூடியதான் பிரபத்தி பற்றி சொல்லிச்சு. அன்னைக்கே பலன் கொடுக்கக்கூடியதான பிரபத்தி. இந்த பக்தி யோகம் விளம்பிச்சு பலம் வரும், பிரபத்தியானது அன்னைக்கே பலம் வரும். நாம் தான் நம்முடைய முட்டாள்தனத்தால இவருடைய இச்சையே விளம்பாவசியம் கேடு சாச்சார் இல்லையோ, நாம் தான் அதை ஒத்தி போடுறோம். இப்போயே கேட்டால் கூட கொடுக்கக்கூடாது. அன்று பயன் தரும் ஆறும்னா உபாயமும் அறிந்தவர் அந்தனரே. இந்த மாதிரி உபாயத்தை தெரிஞ்சுதான் வேதத்துடைய தாத்பரியத்தை புரிந்தவர்கள். அந்தனர் பிராமணன் அர்த்தம் இல்லை, அதாவது வேதாந்தார்த்தங்களை நன்றாக புரிந்து கொண்டவர்கள். மற்றவர்கள்லாம் அப்ராமணர்கள், வேதத்துடைய தாத்பரியத்தை புரிஞ்சாதவர்கள். நின்ற நிலைக்குற நிற்கும் கருவும் நல்கும் உட்கண்ணுடையார் ஒன்றிய பக்தியும். ஒன்றுமில்லா விரைவாருக்கு அருளால் அந்த சரணாகதி விஷயத்தில் பரமாத்மா மோட்சம் கொடுத்து கேவலம் கிருப்பையினாலேயே, அதாவது உபாயஸ்தானத்திலேயே உபாயாந்திரஸ்தானத்தில் பக்தியோக ஸ்தானத்தில் இருந்து இவனை தான் பலம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அது விரைவாருக்கு அருளால் அன்று பயன் தரும் ஆறும் அறிந்தவர் அந்தனரே. அந்தனது சப்ஜெக்ட். அறிந்தவர்கள் அந்தனரே ஆவர். அந்தனரே ஆவர்ன்றது படிகள். அந்தனர்கள் ஆவர்கள் யாரும் ஆறு. இந்த மாதிரி உபாயத்தை அறிந்தவர்கள் தான் அந்தனர்களாக ஆவர்கள். அறிந்தவர்களை உத்தேசித்து பிராமணத்துக்கும் விதியது. இந்த மாதிரி அறிந்தவர்கள் தான் பிராமணர் என்று சொல்லப்படுவார்கள். கர்மஜான உபாசனஞ்ச சரணம் பிரஜேதி சாவஸ்திதான் சன்மார்கானபவர்க சாசனவிதோ சத்வார்காத்வாரகான் ஏகத்யாகதி யோக சம்பிருத்த பிரதக்பாவானுபவானிமான் சம்யக் பிரேட்ச சரண்ய சாரதிகிராம் அந்தேரமந்தே புதாக. இந்த பக்தி யோகத்துக்கும் சரணாகதிக்கும் உள்ளதான பிரபாவத்தை தெரிஞ்சுட்டா பக்தி யோகத்தை விட்டு பிரபத்தியில் தான் எல்லாரும் இறங்குவார்கள். அது பிரபத்தி எப்படி இப்படிதான் பிரபத்தி சொன்னவர் யாருன்னு கேட்டால் சாரசியுடைய வார்த்தை.
பார்த்தசாரதி இருக்கானே, பார்த்தசாரதியுடைய திருவாக்கிலிருந்து வெளிவந்ததானே இந்த கீதை சரண ஸ்லோகத்தினாலே சொல்லப்பட்டது அந்த பிரபத்தி. சரண்ய சாரதி, இது கர்மவசியனான சாரதி இல்லை. கர்மவசியனான சாரதிகள் நம்ம எல்லாரும் பணத்துக்காக கார் ஓட்டுறது இல்லை. பரமாத்மா தேர் ஓட்டினது கர்மவசியத்தினால் இல்லை, பக்தி பாரவசியத்தினால். அதில் அவனுக்கு தேர் ஓட்டுறது தான் தொழில். சரண்ய சாரதின்றதால அது சரீரத்தை சைதா பிரயோகி ஆச்சரணையுக்தான், சைதா பிரயோகி ஆச்சரணையுக்தான் அப்படின்னு சொல்லி இந்த சரீரத்தில் இந்த நோத்திரியில் குதிரையை பூட்டி எப்படி தேர ஓட்டுறாலோ சைதா பிரயோகி ஆச்சரணையுக்தான் ஏவமே வாஸ்தவன் சரீரே பிராணோயுக்தான். சரீரமாக இருக்கிற தேரில் ஜீவன் என்ற குதிரையை பூட்டி பரமாத்மா என்ற சாரதியை ஓட்டுறான். அதில் கிருஷ்ணாவதாரத்தில் தேர் ஓட்டுறது இந்த வெளிப்படையாக காமிச்சான். அவனுக்கு தேர் ஓட்டுறது தொழில். ட்ரையன்த்துக்கும் தான் நிரபேட்சமேவ அப்படின்னு யாதவபுத்தர் சாதிக்கிற போது தான் தேரோட்டுறான்னு ஃபிகர் போட்டே காமிச்சான். இங்கே இந்த அர்ஜுனுடைய தேர் தாண்டா இப்போ சரீரம், அதில் ஜீவன் என்ற குதிரையை பூட்டி பகவான்ற ஈஸ்வரன் ஓடுறான் அப்படின்னு. அதில் சரண்ய சாரதிகிராம் அந்தே அதனுடைய வார்த்தை முடிவுன்னா சர்ம ஸ்லோகம். அதில் ரமந்தே புதாக பண்டிதராக இருக்கவா பக்தி யோகத்துக்கு போகாமல் கீதையினுடைய கடைசி வார்த்தை இருக்கோ இல்லையோ அந்த வார்த்தையில் ஏற்பட்டதான சரணாகத்தின் மகிமையில் அவள் விடுபட்டு அந்த சரணாகதியை அனுஷ்டிக்கிறார்கள். பொதுவில் சரணாகதி மோட்சத்துக்கு எத்தனை உபாயம் இருக்குன்னு கர்ம ஜானம் உபாசனஞ்ச சரணம் பிரஜா இத்திச்ச அவஸ்திதான் சன்மார்கான். சன்மார்கான் வேதத்தில் சொல்லப்பட்டதான சத்தான மார்க்கங்கள் பகவானை அடைவிப்பதற்கு ஏற்படக்கூடியதான இந்த அபவர்க்க சாதன விதோ மோட்சத்தை சாதிச்சு கொடுக்கக்கூடியதான பிரகாரத்தில் இது அவஸ்திதான் உபனிஷத்துக்களை சொல்லப்படக்கூடியதான சன்மார்கான் சமீச்சீனமான மோட்சோபாயங்கள் என்னென்னா கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான யோகம், உபாசனம், சரண பக்தி யோகம். அது அப்புறம் சரணம் பிரஜா. சரணம் பிரஜா சரணாகதி. கத்தினாலும் பிரஜனம் தான் ரெண்டு உண்டு, பிரஜான்னு ரெண்டு உண்டு தான். அதில் சரணம் பிரஜான சரணாகதி போகுது. கர்ம ஜானம் உபாசனஞ்ச சரணம் பிரஜேச்ச அவஸ்திதான் சன்மார்கான் அபவர்க்க சாதன விது அபவர்க்க சாதன விதோ சன்மார்கான். மோட்சத்தை சாதிச்சு கொடுக்குற விஷயத்தில் இந்த மாதிரி சமீச்சமான உசந்த மார்க்கங்கள் இந்த இது கர்மயோக, ஞான யோக, பக்தி யோக, சரணாகதி என்கிறார். ஆனால் இவர் 4 எடுக்கிறாருங்க. இந்த 4 எடுத்தது என்னன்னு கேட்டால் பரம்பரையா உபகாரம் பண்ணக்கூடியது சொல்றது சாட்சாத்தா சத்வாரக அத்வாரகம். சத்வாரகமாக மோட்சத்தை கொடுக்குறதும், அதாவது த்ரூவாவே மோட்சத்தை கொடுக்குறது, பை த்ரூவாவே தானே டைரக்டாகவே மோட்சம் கொடுக்குறது, ஒரு வேறொன்று மூலமாக மோட்சம் கொடுக்குறது. இது ரெண்டுத்தையும் சேர்ந்து பரம்பரையா மோட்சோபாயம், சாட்சாத் மோட்சோபாயம் ரெண்டுத்தையும் சேர்ந்துருக்காரு. சாட்சாத் மோட்சோபாயம்னா பக்தியும் சுதந்திர பிரபத்தியும். பரம்பரையா மோட்சம் கொடுக்குதுன்னா கர்மயோகம், ஞான யோகம், அங்க பிரபத்தி. சத்வாரகமாக மோட்சம் கொடுக்குது. அது சத்வாரக அத்வாரகான்னு சன்மார்கான். சத்வாரகமாயும் அத்வாரகமாக இருக்குன்னு மார்க்கம். இதுல சிலத்துக்கு சிலது 2 ஸ்தானத்துக்கு நிற்போம், சிலது 2 வேஷம் போடும், சிலது ஒரே வேஷம் தான் போடும். அதாவது கர்மயோகம், ஞான யோகங்கள் இதெல்லாம் அங்கமாகத்தான் இருக்கும். கர்மயோகம், ஞான யோகம், நாம சங்கீர்த்தங்கள், க்ஷேத்திரவாசங்கள் இதெல்லாம் பக்தி யோகத்துக்கு அங்கமாகத்தான் இருக்கும். இதுக்கு ஒரு காலம் அங்கீயாகவே ஆகாது. பக்தி யோகம் அங்கீயாகத்தான் இருக்கும், அது அங்கமாகவே ஆகாது. சரணாகதியானது அங்கீயாயும் இருக்கும், அங்கமாயும் இருக்கும். இதுக்குள்ள எது வசந்தது சரணாகதி. அதாவது என்ன அர்த்தம்? பக்தி மோட்சத்தை தான் கொடுக்கும். கர்மயோக ஞானம் தான் பக்தியை தான் உண்டு பண்ணும். சரணாகதி பக்தியும் கொடுக்கும், அங்க பிரபத்தி பண்ணுவேன். எதுக்காக? பக்திக்காக அங்க பிரபத்தி பண்ணுவாங்க. இந்த சரணாகதி பக்தி யோகத்தை சாதிச்சு கொடுக்குது. சரணாகதி பக்தி யோகம் பண்ண முடியாதுன்னு சரணாகதி பண்ணானே இது மோட்சத்தை கொடுக்கும். அதனால பிரபத்தி பக்திக்கு இல்லாததான் ஒரு விசேஷம் என்னன்னுட்டா, பக்தி யோகத்துக்கு பக்தியை சாதிச்சு கொடுக்குற சாமர்த்தியம் கிடையாது. அது மோட்சத்தை மாத்திரம் கொடுக்குற சாமர்த்தியம் தான் உண்டு. இந்த பிரபத்திக்கு பக்தியை சாதிச்சு கொடுக்குற சாமர்த்தியம் உண்டு. மோட்சத்தையும் பக்தியை சாதிச்சு கொடுக்கும்போது அங்க பிரபத்தி ஆகுது, மோட்சத்தை சாதிச்சு போது சுதந்திர பிரபத்தி ஆகுது. அதான் ஏக ஆக்கிருதி. ஆக்கிருத்தின்னா அந்த வியூன்னு சொல்றோமோ இல்லையோ, இந்த ஆஸ்பெக்ட்ஸ், அது 2 நிலைமையில் இருக்கக்கூடியது. ஆக்கிருத்தின்னா 2 தன்மைகள், 2 ஆக்காரங்கள், 2 தன்மைகள். இந்த ஒரே தன்மை உடையது சிலது, 2 தன்மை உடையது சிலது. இந்த மாதிரியான பெருமைகள் உண்டு. 4 இப்போ சொன்ன உபாயங்களுக்கு ஒரே தன்மை உடையதான பெருமை எதுக்குன்னு கேட்டால் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். இது 3த்துக்கும் ஒரே தன்மை தான் உண்டு. அந்த ஒரே தன்மையை சப்தம்னா ஒன்னே தவிர வெவ்வேறு. பக்தி யோகம் அங்கேயாகத்தான் இருக்கும்.
அது சுதந்திரமாக தான் இருக்கும். அது இன்னொன்றுக்கு மோட்சேத்திரமான வஸ்துவை சாதிச்சு கொடுக்காது. அதனால் பக்தி யோகம்ன்றது எப்போ உசந்த மேல் லெவல் தான் இருக்கும். இந்த கர்மயோக ஞான யோகம்லாம் எப்போ சர்வெண்ட்டாக தான் இருக்கும். இது எப்போ அங்கமாகத்தான் இருக்கும். இந்த பிரபத்தியானது சர்வெண்ட்டாகவும் இருக்கும், சுவாமியாகவும் இருக்கும். இது அங்கமாகவும் இருக்கும், அங்கேயும் இருக்கும். அதில் ஏகாகிருதி யோகத்தினாலே சம்பிரதா நிறைந்த பெருமை உடையது எதுன்னு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் 3. 2 தகுந்த ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். இந்த பாரத சம்பு என்றதாக ஒரு கிரந்தம் இருக்குது. மகாபாரத கதை முழுக்க ஒரு சம்புவா பண்ணிருக்கான் ஒரு கவி, அனந்த பட்டன்னு பேர் வருது. அவன் ஒரு சமயம் காசிக்கு போயிருச்சு. வியாசருடைய சிலையை பார்த்துட்டு, அவருடைய சிலைன்னா கல் சிலை, அது தொப்புள் பெருசாக இருந்தால் தொப்புளை கைவிட்டு சிரித்து கைவிட்டு குறைஞ்சி சக்கார குக்ஷேனமானு சேவிச்சானா. ஏன்னா மகாபாரதத்தில் நிறைய ஒவ்வொரு ஸ்லோகத்துலையும் இந்த சா என்று எழுத்து நிறைய வரும். அதுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த ஸ்லோகம் பண்ண தெரியாதவா எங்கேயாவது நடுவில் கேப் விழுந்ததுன்னா அதில் சாவு போட்டுருவோம். இந்த பாதபூர்ணமான அபியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தையும் 4-5 சகாரம் போட்டிருக்காருன்னா 1,25,000 ஸ்லோகம் போட்டு பண்ணிருக்காரு வியாசர் பாரதத்தில். ஒரு ஸ்லோகத்தையும் 4 சகாரம் 5 சகாரம் இருந்துதான். இந்த சாயன்றதுக்கு அர்த்தமே கிடையாது. இந்த கேப் விழுந்ததுன்னா சப்தங்கள் போடலன்னா அந்த இடத்துல அந்த இது போடுறாங்க, இந்த அச்சு கூக்குற நடுவில் இந்த லெட்டுன்னு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த சாவை போட்டால் ஸ்லோகம் சரியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டிருக்காரு. ஒரு ஸ்லோகத்தில் இந்த மாதிரி போட்டவருக்கு 1,25,000 ஸ்லோகம் போடணுமானாக்க எத்தனை சகாரம் இருக்கணும் வயத்தில். அதனால் சகார குக்ஷேயமானு சொல்லி வியாசரை பரியாசம் பண்ணி அந்த தொப்புளை குறைஞ்சி சேவிச்சானா அந்த அனந்தப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு வியாசரே ஒரு கழவரா வேஷம் போட்டு வந்து என்னப்பா தொப்புளை கைவிட்டக்கூடியதே என்ன சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு மகாபாரதத்தில் நிறைய ஒரு ஸ்லோகத்துலையும் சா போட்டிருக்காரு. 1,25,000 ஸ்லோகத்தில் ஒரு சா போட்டிருக்காரு. ஒரு வேட்டில் எவ்வளோ சகாரம் இருக்கணும், மஞ்சள் சிரிப்பு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னாரா, இவ்வளோ பெரிய கிரந்தம் பண்ணி 1,25,000 ஸ்லோகம் பண்ணவர் இந்த சா போட்டிருக்காரு தான் பிரயாசம் பண்ணுறியே, இந்த சா இல்லாத ஒரு ஸ்லோகம் உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அவன்கிட்ட கடவரி தானே. ஆஹா பண்ணுறேன். அப்புறம் நான் ஒரு அர்த்தம் சொல்கிறேன், இந்த அர்த்தத்தில் ஒரு ஸ்லோகம் பண்ணு, அதில் ஒரு சகாரம் கூட வரக்கூடாது. ஆஹா என்ன அர்த்தத்தில் பண்ணுவாங்க. பாண்டவாள் திரௌபதிக்கு உறவாரதோ இல்லையோ, யார் எந்தெந்த முறையில் உறவாரா. பாண்டவாள் திரௌபதிக்கு யார் எந்தெந்த விதத்தில் உறவாரான்றதை பற்றி ஒரு ஸ்லோகம் பண்ணணும். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் ஒரு சகாரம் கூட வரக்கூடாது. உடனே சட்டு ஸ்லோகம் பண்ணிட்டான். திரௌபத்யா பாண்டுதனையாக பர்திருதேவர பாவுகாக நதேவரோ தர்மராஜா சகதேவோ ந பாவுகான்னு சொல்லிட்டான் ஸ்லோகம். பாண்டவாளுக்கும் திரௌபதிக்கும் என்னென்ன உறவுன்னு கேட்டால் மச்சனன், இளைய மச்சன், இந்த 3 உறவும் உண்டு இவாளுக்கு. புரியுது இல்லையா. பாண்டவாள் திரௌபதிக்கு மூத்த மச்சனாயும் ஆவா, இளைய மச்சனாலும் ஆவா, ஆத்துக்காராயும் ஆவா. ஆனால் தர்மபுத்திரர் மூத்த மச்சனா தான் இருப்பார், ஆத்துக்காரா இருப்பார். இளைய மச்சன்ற ஸ்தானம் அவர் வராது. இளைய மச்சன் ஸ்தானம் வரணுமா தான் தர்மபுத்திரருக்கு மேல் தமையன் ஒருத்தர் இருந்தா வரும். இவர் பெரியவராக போட்டதுனால, அதாவது இவருக்கு அதான் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தனுக்கு 10,000 இவள். அது முதல்ல இவளுக்கு 10,000 இருந்தானேங்க, அடுத்த வருடம் தம்பி தானே. அடுத்த வருடம் பீமசேனுக்கு 10,000 தர்மபுத்திரன் அவர் மூத்த மச்சன் தான். அர்ஜுனுக்கு 10,000 மூத்த மச்சன் தான். நகுல் சகோதரர் 10,000 இருந்தாலும் மூத்த மச்சன் தான் இருக்கு. இவருக்கு இளைய மச்சன் போஸ்டே வராது. அதாவது தேவரன்னா மூத்த மச்சன் இருக்கு, நதேவரும் தர்மராஜா. அதே போல் சகதேவன் இருக்காங்க இல்லையா, அவன் எப்பவும் இளைய மச்சனா தான் இருப்பான். அவன் மூத்த மச்சனாருக்கு பசங்க இல்லை. அவன் மூத்த மச்சனா அவருக்கு கூட ஒரு தம்பி இருக்கும். அதனால இப்போ தர்மபுத்திரர் ஆத்துக்காரர் மூத்த மச்சன் என்ற 2 உறவு தான் அவருக்கு. சகதேவனுக்கு ஆத்துக்காரர் இளைய மச்சன் அந்த 2 உறவு தான். அது நடுவில் பீமசேன், அர்ஜுனன், நகுல் இவ 3 பேருக்கு 3 விதமான உறவு உண்டு. தர்மபுத்திரருக்கு பத்னியா இருக்கிற போது பீமசேன் இளைய மச்சன் தாராம், ஆத்துக்காராராம். அப்புறம் அடுத்த வருஷம் அர்ஜுனனுக்கு பத்னியா இருக்கிற போது மூத்த மச்சன் ஆயிடும். இப்போ எப்படி மூத்த மச்சன் உறவும் வருது, இளைய மச்சன் உறவும் வருது, ஆத்துக்காரன் உறவும் வருது. அதே போல் அர்ஜுனுக்கும் நகுல் இந்த நடுவில் 3 பேருக்கும். ஏன்னா இவ தம்பியாகி மாறா, தமையனாகி மாறா. தர்மபுத்திரர் தமையனாக தான் இருக்கார், சகதேவன் தம்பியாகத்தான் இருக்கான். அதனால் அவருக்கு 2 பேருக்கு 2 உறவு தான். நடுவில் 3 உறவுன்னு சொல்கிறது. சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே நீயே ஒரு பாரதம் பண்ணேன்னு சொன்னால், அப்போ வியாசத்தை அனுபவத்தை பேசி ஒரு பாரதம் பண்ணார்னு கதை ஒன்று. இந்த கதையெல்லாம் ஆனந்த வீட்டில் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையெல்லாம் இந்த மகாலிங்க சாஸ்திரம்னு எவ்வளோ எம்ஏ அவர் எழுதியிருக்காரு. 40-45 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பசங்க அப்போ இந்த கதையை இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஆனந்த வீட்டில் அந்த மாதிரி அது அந்த ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏகத்வியாகிருத்தினால தித்ராதி ஆகிருதி. சில பேருக்கு 2 உறவு, சில பேருக்கு 3 உறவு. கர்மயோக, ஞான யோகம், பக்தி யோகத்துக்கும் என்னென்ன மோட்சத்துக்கும் அதுக்கு என்னென்ன உறவுன்னு கேட்டால், இது 2 ஆஸ்பெக்டில் வேலை செய்யும். இந்த கர்மயோகம் அங்கேயா தான் தர்மபுத்திர மாதிரி மூத்த மச்சின்னா தான் இருக்குது. கர்மயோக ஞானம் சகதேவர் மாதிரியே
விளைய வச்சுன்னா தான் இருக்கும், அங்கமாகத்தான் இருக்கும். இந்த பிரபத்தியானது பீமசேனன், அர்ஜுனன், நகுல் இவாளை போல அது அங்கமாயும் இருக்கும். அதான் ஏகாகிருதி வியாகிருதி யோக சம்பிருத பிரதக் பாவானுபாவான் இமான். அனுபவம்னா மகிமை. அந்த மாதிரி ஏகாகிருதி யோகத்தினால ஒரு விதமான பெருமையை பெற்று அதில் மகிமை அடைஞ்சக்கூடியதான சில உபாயங்கள், 2 விதமான தன்மையை அடைஞ்சு அதில் பெருமை பெற்றதான உபாயங்கள் சொல்லுது. இப்படிப்பட்டதான இந்த விஷயத்தை பார்த்தா இப்போ வந்து இந்த 2 ஆகாரம் உள்ளதான பிரபத்தி தான் நமக்கு சொல்லணும். வேணுமா இருந்தால் அங்க பிரபத்தியாயம் பண்ணலாம். ஏன் கர்மயோக ஞானி உனக்கு அசக்கியமான விஷயங்கள்ல எது முடியலையோ முடியாத இடத்துல நீ பிரபத்தியை பண்ணுறது அங்க பிரபத்தி அர்த்தம் சொன்னா, ஏன்னா பக்தி யோகம் பண்ண முடியலன்றான் அவன். ஏன் இப்போ கீதையில கண்ணன் சொன்னது அங்க பிரபத்தி பரமா தான் சொன்னார். அதிலிருந்து என்ன டெவலப் ஆகுதுன்னு கேட்டால், அது நமக்கு என்ன புத்தி இதுலேருந்து உண்டாருதுன்னு கேட்டால், கர்மயோக ஞான யோகத்துக்கு பிரதிபந்தகமான பாப்பங்களை போகிறது சில பிராயசித்தங்கள் இருக்கு. அந்த பிராயசத்தை செய்ய முடியலன்னா செய்ய முடியல, நீ வருந்த வேண்டாம். அது செய்ய முடியாது எந்த காரியம் செய்ய முடியாமல் செய்ய முடியாத காரியத்தை ஸ்தானத்தில் பரமாத்மா வரிச்சு நீ சரணாதி பண்ணுந்த. சரி, இந்த பிராயசித்தம் பண்ண முடியலன்னா சரணாதி பண்ணலாம் தோணுச்சு. அப்படி இப்படி யோசனை பண்ணோம். அப்படி பக்தியே பண்ண முடியலன்னு என்ன பண்ணுறதுன்னு அதுக்கும் பெருமாளை வரிச்சு இந்த யுக்தி வராதானுங்க. அதனால்தான் பக்தி யோகம் பண்ண முடியாது. பக்தி யோக ஸ்தானத்தில் பரமாத்மா வச்சான்னா அது சுதந்திர பிரபத்தியாது. பிராயசித்தாதி ஸ்தானத்தில் பண்ண முடியாத பரமாத்மா வச்சானே அங்க பிரபத்தியாது. இதான் விஷயம். அந்த மாதிரி கர்மஜான உபாசனஞ்ச சரணம் பிரத்யேஜாவஸ்திதான் சன்மார்கான் அபவர்க சாதன விது சத்வாரக அத்வாரகான் ஏகத்வியாகிருதி யோக சம்பிருத பிரதத்பாவானுபாவான் இமான் சமயக் பிரேக்ஷ சரண்ய சாரதிகளாம் அந்தே ரவந்தே குபாவா. இந்த மாதிரி மகான்கள் வருகிறார்கள். अर्चित्वेन समर्थता त्रिगतनु संपिंडिताधिक्रिया साचाष्टांग षडंग योग नियतावस्था व्यवस्थापिता सौती सर्वशरण्यता भगवत स्मृत्यापि सत्यापिता सत्यादिष्व नैगमेश्वरीगति सर्वास्पदे सत्पदे. नाளைக்கு என்ன வெள்ளிக்கிழமையே வெள்ளி शनि रोकथाम संशोधन विधेयक 1984 पास कर दिया है. आज राज्यसभा ने अर्चित्वेन समर्थता त्रिगतनु संपिंडिताधिक्रिया साचाष्टांग षडंग योग नेतावस्था व्यवस्थापिता सौती सर्वशरण्यता भगवतः स्मृत्यापि सत्यापिता सत्यादिष्व नैगमेष्वधिगतिः सर्वास्पदे सत्पथे. இது பிரபத்தி யோகியாதிகாரம்னு பேர். கீழே உபாய விபாகாதிகாரம் நடந்தது. அதாவது 9வது அதிகாரம், இது 10வது அதிகாரம். கீழே உபாய விபாகாதிகாரத்தில் மோட்சத்துக்கு உபாயங்கள் என்னென்ன என்றதை பற்றி சொன்னார். பக்தி யோகம், பிரபத்தி, சரணாகதி, பக்தி, இது 2ம் மோட்சத்துக்கு உபாயம். அது கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் பரம்பரையாக உபாயம். சாட்சாத்து நேர உபயோகப்படக்கூடியது, நேர மோட்சம் கொடுக்கக்கூடியது பக்தி யோகம், பிரபத்தி யோகம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு மேலே இப்போ உபாயம் 2 ஏற்பட்டாவிட்டு பக்தி யோகம் பண்ணுறதுக்கு யார் அதிகாரி, பிரபத்தி பண்ணுறதுக்கு யார் அதிகாரி, எல்லாருமே எல்லாத்தையும் பண்ண முடியாதோ இல்லையோ, அதில் சில பேர் சிலதான் பண்ண முடியும் இல்லையா. அந்த மாதிரி வந்து பிரபத்திக்கு யார் யோகியன் அப்படின்றத இந்த அதிகாரத்தினால சாதிக்கும். அகிஞ்சனாளாக இருக்கிறவா கீழே அந்த விஷயத்தை கொஞ்சம் போல சொல்லியிருந்தாலும் இதில் தான் ரொம்ப முக்கியமாக சொல்ல போகிற பிரபத்தி யோகியாதிகாரத்தில். பக்தியாதோ சக்தியபாவா பிரமிதி ரஹிததா சாஸ்திர பரிதாசः காலக்ஷேபாக்ஷமத்வம் इति नीतिवशात् आपतद्भिः चतुर्भिः एकद्वितीयादियोग व्यतिभिदुर निजाधिक्रिया संश्रयन्ते सन्तः शीशं स्वतंत्र प्रपदन विधिना कடைசி ஸ்லோகம் என்பதை ஸ்பஷ்டமாக சொல்ல போகிறேன். அதில் பிரபத்திக்கு யார் யோகியன், பிரபத்தி பண்ணுறதுக்கு யார் தகுந்த அதிகாரி, யார் பிரபத்தி பண்ணலாம், யார் பிரபத்தி பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த அதிகாரத்தால் சாதிக்கிறார். சாதாரணமாக எந்த ஒரு கர்மாக்களை பண்ணுறதா இருந்தாலும், எந்த ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்கிறதா இருந்தாலும் அர்ச்சித்துவம் சாமர்த்தியம் 2 வேணும். அர்ச்சித்துவ சாமர்த்தியம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இப்போ சாதாரணமாக ஒரு விவசாயம் பண்ணுறதா இருந்தால் யார் விவசாயம் பண்ணலாம்? தானியங்களை சம்பாதிக்கணும், நெல் எடுக்கணும் அப்படின்ற அது தானியங்களை சம்பாதிக்கணும், உணவுக்கு வேண்டிய பழத்தை சம்பாதிக்கணும் எண்ணம் உள்ள வந்தால் விவசாயம் பண்ணணும், அர்ச்சித்துவம் வேணும். அப்புறம் சாமர்த்தியம் வேணும், உழுது
அது பயிரிட்டு இதெல்லாம் பரிபாலனம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும். ஏன் சாமர்த்தியம்னா உள்ளபடி அறிகையும் அறிந்தபடி அனுஷ்டிக்கையும். அது எப்படி பயிரிடணும் முறை தெரியணும், தெரிஞ்ச பிரகாரம் அனுஷ்டிக்கிறதுக்கு அது சாமர்த்தியம் வேணும். இதுதான் வந்து அது 3 விதமாக இருக்கும். அதாவது அது உள்ளபடி அறிகை, அறிந்தபடி அனுஷ்டிக்கை, இதுகள்லாம் வந்து திரிகத்தனுகம் 3 விதமான அந்த 3 விதமாக இருக்கக்கூடியது அந்த சமர்த்ததா சாமர்த்தியம். அதான் 3 விதமாக இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டேன், சாஸ்திரார்த்தத்தை அறிகையும் அனுஷ்டிக்க வல்லனாகையும் சாஸ்திர அனுமத ஜாதி குணாதி யோக்கியத்தையும். அதாவது எந்த ஒரு கர்மாவை பண்ணுறதா இருந்தாலும் இப்போ சொர்க்கத்துக்காக ஜோதிஷ்டோமயாகம் பண்ணுறான். அவனுக்கு என்ன அதிகாரம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல ஜோதிஷ்டோம யாகம்னா என்ன அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறது உள்ளபடி அறியணும். சாஸ்திரார்த்தத்தை அறிகை, முதல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அனுஷ்டிக்க வல்லனாகையும், புரிஞ்சத பிரகாரம் அந்த கர்மாவை யாகத்தை இவன் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும் இல்லையா? அது 2 இருந்தால் மட்டும் போராது. வேதாத்தியனம் பண்ணி யாகத்தை பண்ணுறது யோக்கியனான வம்சத்திலே இவன் பிறந்துடும். அதாவது பிராமண நட்சத்திர வைசியான்னு சொல்கிறோம், இல்லை அந்த திரிவர்ணிகாலாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்றுக்கும் சில அதிகாரங்கள் உண்டு. அந்த மாதிரி இப்போ ரத்தன வாணிஜ்யம், ரத்தன வியாபாரம் பண்ணுன்னு சொல்றது. அர்த்தார்த்தி அந்த ரத்தன வாணிஜ்யம் புரியாதுன்னு இருக்கு. பணம் சம்பாதிக்கணும், ரத்தன வியாபாரம் பண்ணுன்னு இருக்கு. ரத்தன வியாபாரம் எல்லாரும் பண்ண முடியுமா? அந்த ரத்தனத்தினுடைய அதனுடைய ரத்தனத்தை உண்மையை அறியணும். அறிந்த பிரகாரம் ப்ராக்டிக்கலில் கொண்டு வரதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும். அது இவ்வளோ பணம் இருக்கணும், இவ்வளோ முதலீடு செய்யணும்னா அதுக்கு அதிகாரி, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால்தான் ரத்தன வியாபாரம் பண்ண முடியும். திடீர்னு கையில் பணம் இல்லாத அந்த ரத்தனத்தினுடைய வைபவம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும் ரத்தன வியாபாரம் பண்ண முடியும். அதனால் யார் எந்த வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும் அந்த வியாபாரம் நுணுக்கம் அவனுக்கு தெரிஞ்சிடணும். பக்தி யோகம் பண்ணணும், பக்தியுடைய நுணுக்கங்கள் தெரியணும். தெரிஞ்சால் மட்டும் போகாது, தெரிஞ்சபடி அனுஷ்டிக்கணும். இது அனுஷ்டிச்சால் மட்டும் போகாது, இது அனுஷ்டிக்கிறது வேண்டியதான யோகியத்தை அவனுக்கு இந்த மாதிரியான யோகியத்தை சாஸ்திரம் சொல்லிட்டு இல்லையோ. அதாவது யாகம் பண்ணுறதுனாக்க ஜாத புத்திரா கிருஷ்ணகேசகான்னு பலம் நிறைக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தவனாக இருந்து யாகம் பண்ணணும்னு. அந்த மாதிரியான சில வயோவஸ்தா விசேஷங்கள் எல்லாம் இந்த வயசுலாம் பண்ணணும்னு சொல்கிறது. அந்த மாதிரி சாமர்த்தியம் வந்து 3 விதமாக இருக்குது. தனுகுன்னா சரீரம், 3 விதமான சரீரத்தை உடையதான சமர்த்ததா. அதாவது சாமர்த்தியம் வந்து 3 விதமாக இருக்கும், 3 விதமான உருவத்தில் இருக்கும் இருக்கும். தனுகுன்னா சரீரம் உருவம். சாமர்த்தியத்தை 3 உருவத்தில் சொல்லலாம். என்னென்ன உருவங்கள் கேட்டால், சாஸ்திரார்த்தத்தை அறிதல், அறிந்தபடி அனுஷ்டித்தல், சாஸ்திர அனுமத ஜாதி குணாதி யோக்கியத்தை. சில ஜாதியை கொண்டு சொல்லுவோம். பிராமணனாக இருந்தால் வசந்த காலத்தில் அக்னியாதானம் பண்ண சொல்லிருக்கு, க்ஷத்திரியனாக இருந்தால் கிரீஷ்மத்தில். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதியை குறித்து சில கர்மாக்களை பண்ண சொல்லிருக்கு. அப்புறம் அந்த பிராமணன்லேயே யாகம் பண்ணணும், தலை நினைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும், பிள்ளை பிறந்த வயசு வந்தாலும் பண்ணணும், இப்படின்றதா சில வயசுலாம் சொல்லிருக்கு. இந்த மாதிரி குணங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான ஜாதி குணம் முதலான யோக்கியத்தை இருக்கணும். இது ஞானத்துலேயும் சேர்ந்ததில்லை, சக்தியிலையும் சேர்ந்ததில்லை. ஞானம் சக்தி 2 இருந்தோம். நம்மாழ்வார் இருந்தார், நம்மாழ்வார் பக்தி யோகம் பண்ணாருன்னு கேட்டால் அவர் பக்தி யோகம் பண்ணலை, ஒரு சரணாகதி தான் பண்ணார். ஏன்னா பக்தி யோகம் பண்ணுறதுக்கு ஒரு அன்ஃபிட். யார் அனதிகாரி? யார்? நம்மாழ்வார். ஏன் அனதிகாரினா பக்தி யோகத்தை அவர் தெரியாதானே? வேதத்தையே சாட்சாத்கரிச்சவருக்கு பக்தி யோகத்தை பற்றி பண்ண தெரியாதா? பக்தி யோகத்தை பற்றி தெரியாதானே? பக்தி யோகத்தை பற்றி நன்றாக தெரிஞ்சவர். அது அனுஷ்டிக்கிறது சக்தியும் இருக்குது. ஆனால் பிராமண நட்சத்திர வைசியாளர் 3 ஜாதியில் அவர் பிறக்கல. புலங்களாய 4 ஒன்றிலும் நான் பிறந்தேன்னு இன்னொரு ஆழ்வார் சாய்க்கிறார் இல்லையோ. அந்த மாதிரியாக அந்த சாஸ்திர அனுமதமான ஜாத்தியிலே அவர் பிறக்கலை. அதனால் அவர் பக்தி யோகம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை. 2 யோகியத்தை இருக்கவருக்கு. எது? பக்தி யோகத்தின் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சவர், நமக்கு இருந்தோம். அவரும் தன்னுடைய ஜாதிக்கு அனுகுணமாக தான் நடந்துட்டாரே தவிர ஜாதிக்கு விபரீதமாக அவர் நடந்துக்கிறார். தான் 4வது வர்ணத்திலே பிறந்திருந்தும் பக்தி யோகம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கல, அவர் சரணாகதி தான் பண்ணார். அது காரணம் என்னன்னு கேட்டால், அவருக்கு பக்தி யோகத்துடைய நுணுக்கங்கள் தெரியும், அது தெரிஞ்சபடி அனுஷ்டிக்க முடியும். இருந்தாலும் சாஸ்திரம் சொன்ன ஜாதி அவருக்கு இடம் கொடுக்காததுனால அவர் பக்தி யோகம் பண்ணலை, சரணாகதி பண்ணார். இருந்தாலும் உயர்ந்த குணங்கள் பகவத் பக்தியெல்லாம் அவர்கிட்ட இருந்ததுனால நாம் அவர் ஆச்சாரனா வச்சுருக்கணும். அதனால் ஜாத்தியினால ஏற்றத்தாழ்வுன்றது கிடையாது, குணத்தினால தான் ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லணும். அந்த மாதிரியாக அந்த சமர்த்ததா திரிகதனும் அர்ச்சித்தேன சம்பிண்டிதா. அர்ச்சித்வம்னா பலார்த்தித்வம் எல்லாம் இருக்குது. பக்தி யோகத்தை பற்றி நல்லா தெரியும், பக்தி யோகத்தை பற்றி நல்லா அனுஷ்டிக்க முடியும். அது தகுந்த யோகியமான வம்சத்துலேயே பிறந்திருக்கான். மோட்சத்தில் ஆசை இருந்தால் தானே புத்தி இருக்குது. ஏன் அப்பாவும் நிறைய ஃபீஸ் கட்டி காலேஜில் படிக்க சித்தமாக காத்துட்டுருக்கார். இவனும் படித்தா நல்லா படிப்பு வரும், படிக்கிறது சக்தியும் இருக்குது. ஆனால் பரீட்சையில் பாஸ் பண்ண எண்ணம் இல்லையா பையனுக்கு? பரீட்சையில் பாஸ் பண்ணி உத்தியோகத்துக்கு போகணும், இல்லை பாஸ் பண்ணணுங்கிற ஆசை இருந்தால் அவனுக்கு படிப்பு வரும். புத்தி இருந்தால் மட்டும் போகாது. நல்லா தூக்கம் இல்லாத எப்போ பார்த்தாலும் சில கையில் புத்தகம் தான் தூக்கம் வந்துடும், பையனுக்கு தூக்கம் வராது. நல்லா ஊன்றி படிக்கக்கூடாதான அந்த சக்தியும் இருக்குது. பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நிறைய பணம் வந்து அப்பா வந்து காலையில் சேர்த்து வைக்கிறார். இது 3 இருந்தும் அர்ச்சித்துவம் இல்லைன்னு, அர்ச்சித்துவம்னு அர்த்தம்
பலத்துல ஆசை. அந்த எந்த கர்மா சொர்க்கம் இருக்கு, ஜோதிஷ்டம் யாகம் பண்றான், சொர்க்கத்துல ஆசை இருக்கும் தான் பண்ணும். புத்திரகாமேஷ் யாகம் பண்றான், அது யாருக்கு பிள்ளை பிறகு ஆசை இருக்கும் தான் பண்ணுறது. மாத்திரைகள்லாம் இருக்கு, உடம்பு வந்து வியாதி பிடிக்க தந்துருது, ஏன்டா மாத்திரை சாப்பிடல, உடம்பு தாவலையான ஆசை இருக்கும் தான் மருந்து வாங்கி சாப்பிடுறது தவிர, பக்கத்துலேயே டாக்டர் இருக்கான், மருந்து வாங்கி கொடுத்தும் பெரியவாள் இருக்கா, சாப்பிட மாட்டேன்றான். காரணம் என்ன? உடம்பு தாவலையான ஆசை இல்லை. அது எந்த ஒரு உபாயத்தை பண்றதா இருந்தாலும் அந்த உபாயத்தினால வரக்கூடியதான பலத்தை பெறணும்ன்றதால ஆசை. அந்த ஆசைக்கு தான் அர்ச்சித்துவம் இருக்கு, பலார்ச்சித்துவம். அந்த அர்ச்சித்துவத்தோட கூட இந்த 3 விதமான சமர்த்ததா இருக்கும் இல்லையா, சமர்த்ததா சாமர்த்தியம், அந்த அர்ச்சித்துவத்தோட கூட சாமர்த்தியம் சேர்ந்து இது அதிக்கிரியா. இது அதிகாரம். அதிக்கிரியான்னு அதிகாரம், அதிகாரம்னா குவாலிஃபிகேஷன். எதுக்கு அதிகாரம் கேட்டா சாத்தியாபிதா அஷ்டாங்க யோகம். ஷடங்க யோகம் இது சரணாகதி. அஷ்டாங்க யோகம்னாக்க யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு சொல்லணும் இல்லையோ, அது அஷ்டாங்க யோகம் இருக்கு. அது 7 தான் அங்கம், 8வது அங்கி. ஆனா அதுக்கு அஷ்டாங்கம், அஷ்ட அங்காணி 8 அங்கங்களை உடையதுன்னா 9வது அங்கின்னு ஒண்ணு இல்லை. அந்த 7ல அது 8ல 7 அங்கம், கடைசியில் சமாதின்னு சொல்றோம் இல்லையோ, அது அங்கி. அந்த சப்தாங்க யோகம்னு சொல்லணும். அது ஆனால் அஷ்டாங்க யோகம்னு சொல்ற, அங்கேயும் அங்க சப்தத்தினால சேர்த்து சொல்லிவிடுறார். அதே போல சரணாகதியை வரைச்ச இது வந்து ஷடங்க யோகம் சொல்லுது. வந்து இங்க ஷடங்கம்னா ஷட்வ இது சாட்ச அஷ்டாங்க ஷடங்க யோகனை தான். 6 விதமான அங்கத்தை உடையது எது? இந்த பிரபத்தியான ஷடங்க யோகா பிரபத்தி. அந்த சாட்ச அஷ்டாங்க ஷடங்க யோக நேதா அவஸ்தா. இந்த பக்தி யோகத்துக்கு உள்ள அதிகாரம் வேற, பிரபத்தி அர்த்திக்கிறதுக்கு அதிகாரம் வேற. அப்படி வியவஸ்திதமா இருக்கக்கூடியதான அந்த சமர்த்ததா, அர்ச்சித்வேன சம்பண்டிதா சமர்த்ததா வியவஸ்தாபிதா. பக்தி யோகம் பண்றது நான் முன்னே ஒரு கதை சொல்லிருக்கேன். பாஷ்யகார காலத்துல உய்ய கொண்டார் ஒருத்தர், நாதமுனிகள் சிஷ்யர் ஒருத்தர் உய்ய கொண்டார் இருந்தார். அவர்கிட்ட பாஷ்யகார காலத்திலேயே உய்ய கொண்டார் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, சரணாதி பண்றதை விட்டு பக்தி யோகம் பண்ண ஆரம்பிச்சார். பக்கத்துல இருந்த சிஷ்யாளரும் பாஷ்யகாரர்கிட்ட வந்து அவர் உய்ய கொண்டாடுறவர் அசக்த, அவர் பக்தி யோகம் பண்றதுக்கு அனதிகாரி தகுந்தவர்ல, அவர் என்ன பண்றாருன்னா சரணாதி தான் பண்ணணும். அவர் தன்னுடைய நிலைமை தெரியாத அவர் வந்து பக்தி யோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதனால நீங்களாவது உபதேசம் பண்ணி சரணாகத்தின் வைபவத்தெல்லாம் அவருக்கு எடுத்து சொல்லி சரணாகத்தியை பண்ண சொல்லுங்கன்னு இவர் சிஷ்யாலும் கேட்டார். அதே பிரகாரம் பாஷ்யக்காரன் பண்ணார். உட்காந்து வச்சுட்டு சர்வசர்மான் பரித்தெரிஞ்சு மாமேகம் சரணம் பிரஜான ஸ்லோகத்தை எடுத்து ரொம்ப அழகாக உபதேசங்கள்லாம் பண்ணார். அவர் மணிக்கணக்காக கேட்டுட்டு இருந்தார். கேட்டுட்டு இருந்துட்டு பாஷ்யக்காரே சாட்சியா எப்படி இருக்கும், அந்த சம்பிரதாயத்தை திருவாட்சினாலே அழகா இருக்கேன். சாட்சாத் பாஷ்யக்காரரே எம்பெருமானாரே சாதிக்கிற போது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்து கேட்டார், சேவிச்சார். நீங்க சொல்ற அர்த்தம் ரொம்ப அற்புதமா இருக்கு, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கேட்டதில்லை, மனசுக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கு அப்படின்னு. அப்படின்னா பக்தி யோகத்தை விட்டு சரணாதி பண்றதுக்கு தானே கேட்டார் பாஷ்யக்காரர். நீங்க சொன்ன வாக்கியார்த்தம் நன்னா இருந்தது தவிர எனக்கு சரணாதி பண்ணிக்கணும் ருச்சி பிறக்கலையேன்னாரு. இவ்வளவு கேட்டோ கடைசி சரணாதி அர்த்தித்துவம் அது வரலையேன்னு. அது பாஷ்யக்கார சாச்ச. நீர் பண்டிதரா இருந்ததுனால வாக்கியார்த்தம் உங்களுக்கு பிடிச்சது, பகவத் கட்டாட்சம் இல்லாததுனால உங்களுக்கு பிரபத்தி ருச்சிக்கல. பண்டிதரா இருக்கிறதுனால அவர் சொல்றதான வாக்கியார்த்தங்கள் பிடிச்சது, பண்டிதரா இருக்கிறதுனால என்னுடைய ஞானம் எங்களுடைய வாக்கு விவகாரங்கள் வாக்கியார்த்தங்கள் சொன்னது அழகா இருந்தது. அது சரணாகதி ஏன்னா பிடிக்கணும்னா அது பகவத் கட்டாட்சம் இருந்தாதான் அது ருச்சிக்கும். சாஸ்திரம் வாசி வரலாறு கூட அனைவரும் சரணாகதி பண்ணிக்காம கொண்டு. அது பகவத் கட்டாட்சம் இல்லாததால ஒரு சரணாகதி ருச்சிக்கேன்னு. அவர் உயிர் கொண்டாடுறவர் பிரபத்திக்கு அதிகாரி, அவர் போய் பக்தி யோகம் பண்ணார். அது தப்புன்றதா வள்ளம் பாட்டிகார் திருத்த ஆரம்பிச்சார், திருத்த முடியலன்னு தர. அதனால சாச்சாஷ்டாங்க ஷடங்க யோக நேதா அவஸ்தா வியவஸ்தாபிதா. அந்த பக்தி யோகம் பண்றோம் பிரபத்திக்கு வரக்கூடாது, பிரபத்தி பண்றோம் பக்தி யோகத்துக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி விவஸ்தை பண்றோம். அது என்ன விவஸ்தை மேலே சொல்லக்கூடாது, கடைசி ஸ்லோகத்தினால சொல்லக்கூடாது. அது மாதிரி கேட்ட இந்த சரணாகதிக்கும் பக்தி யோகத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டேன். அந்த சரணாகதியாவது திரைவர்ணிகாதிகாரம், பிராமண கல்வி விஷயம் தான் அதில் பிரவர்த்திக்கலாம். ஆனால் சரணாகதியில் எல்லாருமே பண்ணலாம். அந்தனர் அந்தியர் எல்லையிலிருந்து அனைத்துலகம் பிராமணால ஆரம்பிச்சு பஞ்சம் ஹரிஜன் முதற்கொண்டு இன்னும் கீழ் ஜாதி தான் இருந்தால் கூட எல்லாருமே சரணாதி பண்ணிக்கலாம். சரணாதி பண்ணல எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. இது சர்வாதிகாரம், அது திரைவர்ணிக அதிகாரம் அப்படின்றதாக பிரபந்தனுக்கு சாங்கமான பிரபத்தி ஞானம், அறிந்து அதை அனுஷ்டிக்க சக்தியும், அகிஞ்சினத்துவ அனநிகதத்வாதி குணங்கள் இருந்தால் போகும். பக்தி யோகத்துக்கு என்னன்னா பரிபூர்ணமான ஞானம், அறிந்து அதை அனுஷ்டிக்கும் திரைவர்ணிகத்துவமான குணங்கள்லாம் வரும். இதுக்கு